லாயர் அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம்க்கா. ஏய், என்ன எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம்க்கா. ஏய், குட்டிச்சாத்தா. ஆமா, அது யாருக்கா? எதை கேக்குற? என்னன்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஏய், நாம பிளான் பண்றோமாம்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? இததான் நாங்க எதிர்பார்த்தோம். ஏய், என்னங்கடி எல்லாரும் சேர்ந்து எனக்கே நூல் விடுறீங்களா? எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? அத மட்டும் சொல்லுங்க. ஏங்க அவசரப்படுற? உன் கொரியர் தான் உனக்கு மட்டும்தான் வந்தார், பார்த்தோம், ரசித்தோமே. இன்னும் என்ன என்ன gift உனக்கு கொடுத்திருப்பார். போட்டேன்னா பாருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுக்கா. சூப்பர் செட்டுக்கா. கலரு, மாடலு, டிசைனு எல்லாமே சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம் தெரியுமா? நல்ல லைஃப் கொடுக்கும்க்கா. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதை மனசுல வச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு மார்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு எல்லாம்? எங்களுக்கு ஒண்ணும் ஆகலக்கா. சங்கரி, உனக்கு ஏதாவது ஆயிருக்கா? இல்லக்கா, இங்க எதுவுமே நடக்கல. இஷு, உனக்கு? இல்லக்கா. அக்கா, நாங்கெல்லாம் பொடி பசங்க தானே, எங்களுக்கெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அக்கா பாத்துக்கா, லாயர் கிட்ட ஜூனியரை வேற ஜாயின் பண்ணிருக்க. கவனம் எல்லாம் லா பாயிண்ட்ல மட்டும் இருக்கட்டும். ஆமாக்கா, நீ பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் யுவர் ஆனர், நல்ல நிறமும் அழகும் பொருந்திய எனது கட்சிக்காரரை எனது இதயத்தை திருடிய குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஒளிரிட்டு இருக்கதுக்கா. ஏய், அம்மா எங்க? அம்மா, அம்மா. இது வந்துட்டேன். அம்மா, சீக்கிரம் வாமா. அம்மா, பாருமா இவளுங்கள. நான் வந்ததுல இருந்து என்ன வெறுப்பேத்திட்டே இருக்காளுங்க. அப்படியா? ஏய், எதுக்கடி அக்காவை எல்லாரும் வெறுப்பேத்துறீங்க? நாங்களா அக்காவை வெறுப்பேத்துறோமா? அட பாருங்கடி, அக்காவை நாமெல்லாம் சேர்ந்து வெறுப்பேத்துறோமா? அடிச்சு போ. நான் எங்க வெறுப்பேத்துறோம்? சும்மா. அம்மா, நீ அவங்க கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க. நான் சீரியஸா கேக்குறேம்மா, எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? ஆ, அம்மா, வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு. அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. சரி, கொரியர் எங்க இருந்துமா வரும்? எங்க காலேஜ்ல இருந்து தாமா வரும். ஆ, காலேஜ்ல இருந்தா? ச்சே, இது செம போரா இருக்கே. காலேஜ்ல ஆரம்பிச்சிருச்சா? அப்போ இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. நான் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைச்சேன். ஏய், நாம தாண்டி லேட்டு. அதையும் அக்கா நம்ம கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? நாமளும் கண்டுபிடிக்கல, புலி தானே வந்து சிக்கிடுச்சு. அம்மா, இவளுங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அப்படி எனக்கு கோவம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அச்சச்சோ. என்னடி ஓவரா? ஏய் கௌரி, ஏய் அடிக்காத. அம்மா, நிறுத்து. ஏன் இவ்ளோ கோவம் வருது உனக்கு? ஏன் கௌரி, நானும் உன் அப்பாவும் நீ காதலிக்கிற பையனை வேணும் நான் சொல்ல போறோம். நாங்களே காதலிச்சு தானமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க கிட்ட என்ன பயம்? ஆனா பையன் நல்ல லட்சணமா இருக்கான் பாக்க. ஐயோ அம்மா, தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. இவளுங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு லூட்டி அடிக்கிறாளுங்கனா, நீ கூட ஏமா இப்படி பண்ற? அப்போ அப்படியே எதுவும் இல்லையா? என்ன பொண்ணுமா நீ? போ. அம்மா, அக்கா கதை விடுறாங்க, நம்பாதீங்க. நாங்க வேணா தூரமா போயிடுவோம். அக்கா கிட்ட பிரிச்சு பாருங்க. குடுமா, எவனோ ஒரு லூஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் கூட என்ன சேர்த்து என்னென்னமோ கதை கட்டிட்டு இருக்கீங்க. முக்காலசுங்க. என்ன கௌரி, அம்மாவே லூசுங்கற? இல்லம்மா, உன்ன அந்த லிஸ்ட்ல நான் சேர்க்கவே இல்ல. அதானே பார்த்தேன். ஆனா அம்மா, நீ முக்கால் லூசுங்களை பெத்த முழு லூசுமா. ஏய் கௌரி, இவன் என்ன லூசுன்ட்டு போயிட்டா? ச்சே. யாருக்கிட்ட? என்ன சண்டை மோதியா? ஏய், என்ன? வாடா. ஏய். வாடா. 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 ஏய். ஏய். ஏய்.
ஏய். அண்ணன். ஏய். ஏய். போடா. சாகுடா. எங்க வந்து யாருக்கிட்ட அவ்வளவு திமிராடா உனக்கு? என்ன எதிர்பார்க்கல? ஏண்டா ஏன் சட்டைய நீ பிடிக்கிற? ஏன் சட்டைய பிடிக்கிற? ஏன் சட்டைய பிடிச்ச? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். அழிக்கிறேன்டா, அழிக்கிறேன்டா. நீ எவ்வளவு உன்னை மொத்தமா அழிக்கிறேன்டா, 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 அழிக்கிறேன்டா. என்னங்க என்ன போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? என்னது? நான் உன்னை அடிச்சனா? பின்ன அத்தை, நீங்க காஃபியே குடிக்கல. காஃபி கொண்டு வரட்டுமா? மணி என்னாச்சு திலகா? மணி 9 ஆகுது அத்தை. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஜோசியர் வந்தாகணுமே. ஜாதகம் பார்க்கணும். பார்த்து முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அத்தை. என்ன நாகலட்சுமி, போலாமா? போலாங்க. ஒரு நிமிஷம் வாங்க போலாம். யாரும் வெளியில போக வேண்டாம். எதுக்கும் ஒரு வாட்டி ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். அம்மா ஆ வணக்கம். வாங்க ஜோசியரே, உள்ள வாங்க. இதுக்கு முன்ன இந்த ஜாதகத்தை பாத்தீங்களா? பார்த்தாச்சுங்க. பார்த்தவர் என்ன சொன்னாரு? பையனும் பொண்ணும் சின்ன வயசா இருக்கும்போதே இதை முடிவு பண்ணியாச்சு. அப்போ எங்க குடும்ப ஜோசியர் ஒருத்தர் ரொம்ப பொருத்தமான ஜாதகம்னு தான் சொன்னாரு. இப்ப கூட ஜாதக பொருத்தத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. 100க்கு 85% பொருந்தி இருக்கு. 60%, அதாவது 5க்கு 3ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பொருந்தி வந்தாலே கல்யாணம் பண்ணலாம் தான். ராசி என்னவோ பொருத்தமான ராசி தான். ஆனா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஜோசியரே. நீங்க எப்படி கேட்டாலும் இருக்கிற உண்மையை சொல்லாம இருக்க போறதில்ல. சொல்லணும்.
அதுதான் எங்க தொழில் தர்மம். ராசி பொருத்தமான ராசி தான், ஆனா கிரகங்கள் சஞ்சாரத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பொருத்தம் நல்லா அமையும் தான். நல்லா அமையறதுக்காக ஒரு இரத்த காவு வாங்கணும். இதுக்கு இப்போ என்ன பண்ணணும் ஜோசியரே? பரிகாரம் செஞ்சிட்டா நல்லது. ஆனா பரிகாரம் செய்யாம போனாலும் கூடுற ஜாதகம் இது. என்ன சாமி சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது, ஜாதகம் சொல்லுது உங்க யாரையும் பொருட்படுத்தாமலே கூடிடும். ஆனா முன்ன சொன்ன மாதிரி இரத்த காவு வாங்கியே தீரும். இப்போ நம்ம வேலை காவுக்கான சீற்றத்தை தணிக்கிறது மட்டும்தான். அதுக்கு என்ன செய்யறது? உங்க குலதெய்வம் புன்னக்காட்டு இசைக்கு தானே, வர அமாவாசைக்கு இரத்தாபிஷேகம் செய்யணும். என்னது, ரத்தாபிஷேகமா? அன்னைக்கு தினத்துக்கு பொண்ணும் பையனும் முழு விரதம் இருக்கணும். அதுல பங்கம் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா மத்தத சொல்றது என்னோட வேலை இல்லை. வேற கிரக பலன்களை மீறி வேற என்னங்க இருக்கு? கவனமா செய்யுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது இரத்தக்காவு வாங்குற சந்திப்பு. கொஞ்சம் கூட அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. பரிகார பூஜை விவரங்கள் வேணா கேளுங்க, சொல்றேன். சரிங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமாம்மா? இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. அண்ணோ, அண்ணோ. அக்கா, என்னாச்சுக்கா? வாங்கக்கா, உட்காருங்க. பிள்ளைங்கெல்லாம் யாரையும் காணோம். கௌரி ஆபீஸ்க்கு போயிருக்கா, சின்னவ ஸ்கூலுக்கு போயிருக்கா, மத்த 2 பேரும் வெளியில போயிருக்காங்கக்கா. நல்லது. அதான் எங்க போயிருக்காரு? அவங்களும் பக்கத்துல தான் எங்கேயோ போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க அக்கா. அக்கா, ஏதாவது முக்கியமான விஷயமாக்கா? முக்கியமான விஷயம்தான். அத என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. நீ கொஞ்சம் பக்கத்துல வா, சொல்றேன். என்னாச்சுக்கா? அத்தான், நீ, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு வேண்டியது அதுதான். அதுல ஏதாவது ஒண்ணுன்னா ஐயோ, அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஏன் அழறீங்க? அனுக்குடி, பாண்டிமா, எப்போ வந்த பாண்டிமா? ஏன் நிக்கிற? உட்காரு. அனுக்குடி, பாண்டிமாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? இத குடுக்குறேங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாதான். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வரணும், உங்க எல்லாரையும் பார்க்கணும், உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணும்னு தோணுச்சு. இங்க ஒரு 5 நிமிஷமாவது இருந்தா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சத்தான். அதனாலதான் வந்தேன். இன்னைக்கு வீட்டுக்கு ஜோசியர் வந்தாரு. அப்பல இருந்தே என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. பாண்டிமா, என்னன்னு சொல்லு. என்னதுன்னு என்னால விலைக்கு சொல்ல முடியல அத்தான். ஆனா மனசுக்கு ரொம்பவும் கலக்கமா இருக்கு. பாண்டியம்மா, இப்படியெல்லாம் நீ கலங்க கூடாது. உனக்கு என்ன குறை சொல்லு? எனக்கு ஒரு குறையும் கிடையாது அத்தான். நீங்க எல்லாரும் இந்த சுந்தர பாண்டியபுரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி உங்க எல்லாரையும் கண்ணால பார்க்க என் மனசு நிறைஞ்சு கிடக்கு. இந்த ஜென்மத்துக்கே அர்த்தம் கிடைச்சிட்ட மாதிரி இருக்கு. ஆனா ஆனா எனக்கு என்னவோ அக்கா, 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 நாங்க இருக்கும்போது நீங்க அழக்கூடாதுக்கா. நான் சொல்லக்கூடாதுமா. ஆனாலும் எனக்கு தோன்ற ஒண்ணு உங்ககிட்ட நான் மறைக்க கூடாது. ஏதோ நடக்க கூடாத ஒண்ணு நடந்துரும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. கவலைப்படாத பாண்டியம்மா, அப்படிலாம் எதுவும் நடந்துராது. அதான் ரொம்ப கவனமா இருங்க.
பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. வெளியில போகும்போது பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். வர அண்ணக்குடி. போயிட்டு வராதா? வர அண்ணா. பயந்துட்டியா? தேங்காய் அழுகி இருக்கே. பொருத்தம் நல்லா அமையும் தான். நல்லா அமையறதுக்காக ஒரு ரத்த காவல். ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு கல்யாண பொண்ணு மண்டை வச்சு அடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது? என்ன வேணா ஆகட்டும், இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? நில்லு. என்ன பேசுற நீ? என்ன ஆச்சு உனக்கு? இனிமே ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்காக உன்னை கை கழுவி விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டேன்னா என்ன? கிட்டத்தட்ட அது மாதிரி தானே ஆயிடுச்சு. அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறது சம்பந்தமான பேச்சு வந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? சின்ன மாமா கல்யாணத்துக்கு வந்தா நான் மணமேடை ஏற மாட்டேன்னு தானே சொன்னீங்க. அது ஏதோ ஒரு கோவத்துல சொன்னேன். அதுக்காக அதையே முழுசா நம்பிடுவியா? நான் நம்புறேனோ இல்லையோ, என்ன தொட்டுட்டோங்கிற நினைப்பு உங்க மனசுல இருந்திருந்தா உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குமா மாமா? ஏய், இங்க பாரு, அப்படிலாம் நான் தப்பா நினைக்காத. அதுவும் ஒரு நிச்சயதார்த்த மாதிரி தான். நம்ம உறவை இன்னொரு வகையில புதுப்பிச்சுக்கிற ஒரு விஷயம். என்ன மாமா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு அதான வாழ்க்கையே. இப்போ உன் வாழ்க்கைக்கு என்ன பாதகம் வந்துருச்சு? எந்த வகையிலயாவது நான் உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லு? நம்ம ஜமீன் பரம்பரைன்னு தான் பேரு. ஆனா அதே அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்துல இருந்து யார் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? நான் ஒன்னவே கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் குடும்பமும் ஒன்னாவே இருக்கும். உங்களுக்குன்னு எங்க சின்னமா பிரிச்சு கொடுக்குற சொத்து வெளியில எங்கேயும் போகாது. உங்க அண்ணன் வேல்முருகன் பெண்வக வாரிசுன்றனால இந்த வீட்டுல அதிகாரம் எதுவும் பண்ண முடியாது. ஆக கடைசி காலத்துல மொத்த சொத்துக்கும் நான் தானே வாரிசு. அத முழுசா அடையணுங்கிறதுக்காக தானே சித்தப்பா குடும்ப கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தகராறு பண்றேன். அத கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. என்ன திலகா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? எப்படி பார்த்தாலும் என் மேல அன்பு வச்சு நீங்க என்ன கல்யாணம் பண்ணல. இந்த குடும்பத்தோட சொத்து அதிகாரம் எல்லாம் உங்க கைக்கு வரணும், அதானே உங்க லட்சியம். அப்படிதானே மாமா? ஐயோ திலகா, நீ எப்படி சொன்னாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற. இல்ல மாமா, இப்பதான் நான் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல ஏமாந்தது நான் தான் மாமா. உங்களுக்கு என் மேல அன்பு கிடையாது. நீங்க எதையோ நினைச்சு பழகினீங்க, அதை சாதிச்சிட்டீங்க.